இன்றைக்கி நம்ம சப்ஜா விதை எதுலேருந்து வருதுன்னு பார்க்க போகிறோம். சப்ஜா செடி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ விதை கீழே கொட்டி போயிருக்கு சப்ஜா செடியிலேருந்து. இதை முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. இன்றைக்கி அதில் இருக்கிற விதையை எடுத்து நம்ம சப்ஜா போட்டு குடிக்க போகிறோம், ஜூஸ் போட்டு. பாருங்கள் எவ்வளோ விதை பாருங்கள், பாருங்கள் தெரியுதா இல்லையான்னு பாருங்கள். சப்ஜா விதை நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஃபலோடா ஜூஸு, லெமன் ஜூஸு, இப்போ நிறைய இதில் இது போட்டு தராங்க. ஜெல்லி மாதிரி இருக்கும் இது, தண்ணியில் போட்டுட்டால இது அவ்வளோ குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா ஐஸ்கிரீம் இதுலேயும் ஐஸ்கிரீமு, ஃபலோடா எல்லாத்துலேயுமே இது தான் கிடைக்கிது. இப்போ பாருங்கள் நன்னாரி சர்பத்துலலாம் கூட இப்போ போட்டு தராங்க நிறையவே. சூப்பராக இருக்குங்க. வீட்லேயே இந்த மாதிரி ஒரு 2-3 செடி இருந்துட்டால் போதுங்க. நம்ம ஒரு அவசர தேவைக்கு எடுத்து கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே குடிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் எடுத்து இது மாதிரி தான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு லைவாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் போட்டு ஃபியூ செகண்ட்ஸு தான், சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி தான் பூ வரும். பூ வந்த பிறகு கொஞ்சம் காஞ்சிது பாருங்கள் பக்கத்தில். இது தெரியுதுங்களா? விதை மாதிரி வந்து கீழே கொட்டி போயிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நல்லா பூ வந்து முற்றி அதில் விதை அது வருது பாருங்கள். விதை இந்த மாதிரி விதை மாதிரி வந்து கொட்டி போகும். சூப்பராக இருக்குங்க. இந்த செடியோட பேர் திருநீர் பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை ஒத்த தலைவலிக்கு ஜலதோஷத்துக்கெலாம் இந்த இலையை கசக்கி மோந்து கூட பார்ப்பாங்க. இதை வந்து வேது கூட பிடிப்பாங்க. இது தண்ணியில் போட்டு வச்சு அந்த ஸ்மெல்லை வேது பிடிப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ப்ரீத்திங் ஃப்ரீயாக இருக்கும். நுரையீரலில் ஏதாச்சும் சளி பிடிச்சிருக்கு எதுனா ஒன்றுனாக்கா இதை நம்ம கசக்கிட்டு தலைக்கண்ணில் வச்சு தூங்கலாம். நல்லாவே இருக்கும் இது. இது பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு. ரொம்ப நேரம்லாம் எடுக்கல, மிஞ்சி போனால் 1 நிமிஷம் கூட இல்லை. நான் போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ஊறி இருக்குது பாருங்கள். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஆனால் நம்ம வீட்லேயே சப்ஜா ரெடி பண்ணியிருக்கோன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது. ரொம்பவே எனக்கு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது கையில் எடுக்கிறதுக்கு. ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சப்ஜா விதை. இதெல்லாம் எவ்வளோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நம்ம வீட்லேயே இருந்து நம்மளே எடுத்து அதுவும் சப்ஜா போட்டு குடிக்கிறோன்னும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி தான் நான் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து இது நர்சரியிலே கிடைக்கிது, நீங்கள் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும். வேணுன்றப்ப கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். லெமன் ஜூஸோ, ஃபலோடாவோ, நன்னாரி சர்பத்தோ, இல்லை எதுக்கு ஒன்றாலும் நம்ம சும்மாவே போட்டு தண்ணியில் கூட போட்டு குடிக்கலாம். இது புதினா ஜூஸு, இது மாதிரி எதில் ஒன்றாலும் குடிக்கலாம். நாளைக்கு இன்னொரு இதில் பார்க்கலாம். பாய்.